என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எதுக்கு இந்த கேரட் உருளைக்கிழங்கெல்லாம்? நைட்டுக்கு சப்பாத்தி செஞ்சுக்கலாமா? எனக்கு சப்பாத்தியா? அதெல்லாம் வேணாம். இப்போதைக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுங்க. ஸ்நாக்ஸா? ம். சரி, உருளைக்கிழங்கு வச்சு போண்டா போட்டு தந்துட்டுமா? ம். சரி, நீங்க வெயிட் பண்ணு, நான் போட்டு வரேன். ம். ஸோ இன்னைக்கு ஜோஹானா ஜெஸிக்கு வந்துட்டு நான் கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் பண்ண போறேன். ரொம்ப ஈஸி, உங்க குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. ஸோ இது ரொம்ப ஈஸி அண்ட் சிம்பிளா பண்ணிடலாம், குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுக்கு வந்துட்டு நான் நல்லா பெரிய சைஸ் உருளைக்கிழங்கா 5 உருளைக்கிழங்கு எடுத்திருக்கேன். அதை நல்லா வாஷ் பண்ணிட்டு கட் பண்ணிட்டு நல்லா கொஞ்சம் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு 4 விசில் வர வரைக்கும் வேக வச்சு எடுத்துடுங்க. அதுக்கப்புறமா தோலை உரிச்சிட்டு அதை நல்லா ஸ்மாஷ் பண்ணிட்டு கூட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃபிளவர் மாவு போட்டுட்டு கொஞ்சமா கொத்தமல்லி தலை தூவிக்கோங்க. லைட்டா சக்கரை போட்டுக்கோங்க. ஏன்னா ஆல்ரெடி நம்ம உப்பு போட்டிருக்கிறதால மறுபடியும் வேண்டியதில்லை. உங்களுக்கு தேவைப்பட்டா கொஞ்சமா உப்பு போட்டுக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு அதை வந்துட்டு சின்ன சின்ன பால்ஸா ஆயில்ல போட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்தீங்க அப்படின்னா கிறிஸ்பி பொட்டேட்டோ பால்ஸ் ரெடி ஆயிடும். குழந்தைங்களுக்கு நீங்க சர்வ் பண்ணும்போது சாஸ் ஊற்றி சர்வ் பண்ணுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க.